வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்டை நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சில நாட்களாக மீடியாலையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. சரி, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி, மறைமுக வரி. இந்த ரெண்டில் எது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது, எந்த வரியை ஒரு நாடு அதிகமாக வசூல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ளே இருக்க வித்தியாசத்தை நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த முக்கியத்துவத்தை நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, முதல்ல டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ளே இருக்க வித்தியாசம் என்ன, இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல டைரக்ட் டேக்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டைரக்ட் டேக்ஸஸ் நாம் எடுத்துட்டோன்னா இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ், இதெல்லாம் முக்கியமான டைரக்ட் டேக்ஸஸ், அதாவது நேரடி வரி. இதை நம்ம ஏன் நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதெல்லாம் ஒரு நபர் டைரெக்டாக அரசுக்கு செலுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தனி நபர் இந்த வரியை டைரெக்டாக அரசுக்கு செலுத்துவார். இதனால் இதை டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது நடுவில் யாரும் இன்டர்மீடியரிஸ் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அந்த டைரக்ட் டேக்ஸ் இதனுடைய பேர்டன், அந்த வரி சுமை மற்றவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகாது. இப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நபர் அந்த வரி அரசுக்கு நேராக செலுத்துகிறார், அந்த சுமை அவர் மேலே மட்டும்தான் விழும், மற்றவங்களுக்கு மேலே விழாது. இதனால் இதை நம்ம டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்ப்பரேட் டேக்ஸ் இது இன்னொரு டைரக்ட் டேக்ஸ். இதை யார் செலுத்துவாங்கன்னா நிறுவனங்கள் செலுத்துவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அரசுக்கே அதை செலுத்திடுவாங்க. ரைட்டா? அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் இருக்க முக்கியமான மறைமுக வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நிறைய வரிகள் இருந்தது. இது எல்லாத்தையும் சப்சியூம் பண்ணி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், இதெல்லாம் இருந்தது. இப்போ அது எல்லாமே ஒரே அம்ப்ரல்லா ரெஜிம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த ஜிஎஸ்டிங்கிறது தான் முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ். ஒரு சில இடங்களில் ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த இண்டிவிஜுவல் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு பெட்ரோல், டீசல், இதெல்லாம் ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது. ஸோ எங்கே ஜிஎஸ்டி அப்ளை ஆகலையோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த வரி அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு பெட்ரோல் மேலே எக்ஸைஸ் டியூட்டி அப்ளை ஆகும், வேட் அதாவது சேல்ஸ் டேக்ஸ், இதெல்லாம் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இந்த வரி டைரெக்டாக ஒரு நபர் அரசுக்கு செலுத்த மாட்டார். இதுக்குள்ளே நிறைய இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு ஸ்டேஜ்லேயும் லெவி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால் இதை இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் அந்த வரி சுமை இதை எடுத்துக்கிட்டாலும் யாரெல்லாம் அந்த வரியை செலுத்துகிறாங்களோ அவங்க மேலெலாம் அப்படியே அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த காரணத்தினால இதை இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த டேக்ஸ் கலெக்ஷன், வரி வசூல், இதை நம்ம பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் கலெக்ஷனுடைய ட்ரெண்டு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு சில வருடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த இரண்டினுடைய வசூலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த வசூல் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ். சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. இது சரியான ஒரு நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சரியான நிலை இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு நாட்டில் எப்போயுமே டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸை விட அதிகமாக வசூல் ஆக வேண்டும். அப்போ தான் அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் ஹெல்த் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இதனுடைய வசூல் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இன்டைரக்ட் டேக்ஸ் இதனுடைய வசூல் டைரக்ட் டேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. சில வருடங்கள் பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸை விட அதிகமாகவே போகும். சரி, இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸ் இது ஏன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். டாக்ஸேஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 2 விதமான மாடல்ஸ் இதில் இருக்குது. ஒன்று ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக டைரக்ட் டேக்ஸ் இது எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ரிக்ரெசிவ் டேக்ஸஸ். இப்போ டைரக்ட் டேக்ஸஸ் நம்ம எடுத்துப்போமே, டைரக்ட் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வருமான வரி. இன்கம் டேக்ஸில்
வருமானம் அதிகமாக ஆக ஒருத்தர் செலுத்தக்கூடிய வரி வீதம் பெர்சன்டேஜும் அதிகமாகும். இதனால் நம்ம இதை ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வருமானம் அதிகமாக அவர் செலுத்தக்கூடிய வரியும் அதிகமாகும். அதாவது ஏழைகளை கம்பேர் பண்ணும்போது பணம் அதிகம் உள்ளவர்கள், வருமானம் அதிகம் உள்ளவர்கள் செலுத்தக்கூடிய வரி விகிதம் வந்து அதிகம். இதுதான் இந்த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் மாடல். ஓகேங்களா? இப்போ ரிக்ரெசிவ் இது என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா வருமானம் என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்கம் எல்லாரும் செலுத்தக்கூடிய அந்த வரி வீதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் வருமானம் கம்மியாக இருக்கவங்க, ஏழைகள், இவங்க செலுத்தக்கூடிய அந்த வரி வீதம் பார்த்திங்கன்னா அதிகமாக கூட இருக்கலாம். அவங்களோட இன்கமை கம்பேர் பண்ணும்போது அவங்க செலுத்தக்கூடிய வரி வந்து அதிகமாக கூட இருக்கும். இந்த மாடலை ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி வரி, இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இது எக்ஸாம்பிள் ஆஃப் ரிக்ரெசிவ் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி இதில் செலுத்தக்கூடிய அந்த வரி விகிதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒன்று தான். உதாரணத்துக்கு ஒரு ஏழை ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து ஒரு சோப்பு வாங்குறாரு. அந்த சோப்பில் விதிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி அவருக்கும் ஒன்று தான். ஒருத்தர் ரொம்ப ரிச்சாக இருக்காருன்னு வைங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் போய் அந்த சோப்பு வாங்கினாலும் அதில் விழக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி அந்த விகிதமும் ஒன்று தான். இந்த காரணத்தினால இதை நம்ம ரிக்ரெசிவ் டேக்ஸஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பேசிக்காக இன்டைரக்ட் டேக்ஸஸ்லாம் ரிக்ரெசிவ், டைரக்ட் டேக்ஸஸ்லாம் ப்ரொக்ரெசிவ். அப்போ ஒரு நாடு வந்து இந்த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸஸாக இருக்கக்கூடிய டைரக்ட் டேக்ஸஸ் தான் அதிகமாக வசூலிக்க நினைக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது போல் டைரக்ட் டேக்ஸை அதிகம் வசூலிக்கும் போது அது நாட்டுக்கான வருமானத்தை அதிகமாக ஏற்படுத்தும். டைரக்ட் டேக்ஸை ஒரு வேளை ஒரு நாடு அதிகமாக வசூல் பண்ணலை அப்படின்னா அந்த வருமானம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா அந்த சம்பாதிக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்பெண்டு பண்ணுவாங்க. அப்போ வரி செலுத்தாமல் ஸ்பெண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும் நாட்டுக்குள்ளே. அது இல்லாமல் இன்ஈக்வாலிட்டி அதிகமாகிட்டு வரும். ஒருத்தர் வரி செலுத்தாமல் அந்த பணத்தை அவரே வைக்கிறாருன்னு என்ன பண்ணுவார், அதை வச்சு அவர் வந்து சொத்து சேர்ப்பார், கார் வாங்குவார், வீடு வாங்குவார், நிலம் வாங்குவார். இதனால் என்ன ஆகிடும்னா அந்த நாட்டுக்குள்ளே இன்ஈக்வாலிட்டி உருவாகிடும். ரிச் வில் கெட் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை வந்து உருவாகிடும். எல்லாத்துக்கும் மேலே அந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றதான் டைரெக்டாக வருமானத்தின் மீது விடக்கூடியது. அப்போ நியாயப்படி அதை தான் ஒரு அரசு அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் கன்சம்ஷனில் விடக்கூடிய வரிகள், அன்றாடம் ஒரு மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதில் விடக்கூடிய வரிகள். ஸோ இதில் ஏற்படக்கூடிய வசூலை விட ஒரு மனிதனுடைய உண்மையான அந்த வருமானம் இதில் வரக்கூடிய வரியை தான் ஒரு அரசு வந்து அதிகமாக வசூலிக்க நினைக்க வேண்டும். ஆனால் இதில் இந்தியாவில் பிரச்சனை என்னென்னா டைரக்ட் டேக்ஸ்னுடைய அந்த வசூல் வந்து ரொம்ப கம்மி. இந்தியாவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 130 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டேக்ஸ் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜென்ரலாக அந்த டேக்ஸ் பேயர்ஸ் யாருன்னா சேலரிடாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்கனைஸ்டு செக்டர் கீழே வருவாங்க. அந்த சோர்ஸ்லே அந்த வரி பார்த்திங்கன்னா அவங்க செலுத்திடுவாங்க. டிடிஎஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் ஜென்ரலாக இந்த டேக்ஸ் ரெஜீம் கீழே வர்றது, மற்றவங்கெல்லாம் வர்றதில்லை. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருப்பாங்க, ஆனால் நிறைய சம்பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வணிக நிறுவனங்கள்லாம் நடத்துவாங்க. ஆனால் இவங்க வந்து வரி செலுத்த மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து அந்த டேக்ஸ் பேஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. இது வந்து ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வருமானத்தை அவங்க வரியாக செலுத்தாமல் அவங்க சொந்த செலவுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதனால் நான் சொன்னது போல் பண வீக்கம் வரையும் இன்ஈக்வாலிட்டியும் ஒரு நாட்டுக்குள்ளே அதிகமாகிடும். புரியுதுங்களா? அதனால் ஒரு டைரக்ட் டேக்ஸை வந்து அதிகமாக வசூல் செய்ய தான் ஒரு நாடு வந்து நினைக்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் முக்கியமான வரிகள் எல்லாத்துலேயுமே சென்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிதி ஆணையம் சொல்கிறது படி இன்றைக்கி டேட்டில் 42% டேக்ஸஸ் ரெவென்யூ என்னெல்லாம் வருதோ சென்டருக்கு அதை அப்படியே ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான கம்போனன்ட் பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ். அப்போது சென்டர் அந்த வரியை வாங்கி அதனுடைய செலவையும் பார்த்துக்கணும், ஸ்டேட்ஸ்க்கும் தரணும். அப்போ இதை எப்படி பெட்டராக செய்ய முடியும்னா ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸ் கலெக்ஷனை அதிகப்படுத்தணும். டேக்ஸ் கலெக்ஷனை ஜிஎஸ்டியிலேருந்தே எடுக்கணும்னு பார்க்கக்கூடாது. நான் சொன்னது மாதிரி இது வந்து ரிக்ரெசிவ் டேக்ஸ். இது அதிகப்படுத்தினா சுமை தான் அதிகமாகும். நம்ம ஜிஎஸ்டி வரியை அதிகப்படுத்தும் போது ஏழை மக்களுக்கு சுமை.
அப்போ அந்த வரியை எங்கேருந்து எடுக்கணும்னா ஏற்கனவே சம்பாதித்து கொண்டு வரி செலுத்தாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து டைரக்ட் டேக்ஸ் மூலமாக நம்ம எடுக்கணும். அந்த டேக்ஸ் பேஸை நாம் வந்து அதிகப்படுத்தணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். ஆனால் இது அரசு எந்த அளவுக்கு சரியாக செய்ய போதோ அந்த அளவுக்கு நமக்கு டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாக இருக்கும். டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகும் போது தான் அரசு வந்து மக்களுக்கான அந்த முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும், ஸ்பெண்ட் பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியும், எஜுகேஷன், ஹெல்த், சானிடேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதற்கான எக்ஸ்பெண்டிச்சர்லலாம் அது வந்து செலவு பண்ண முடியும். அப்போ டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை ஃப்யூச்சரில் அரசு வந்து அதிகப்படுத்தணும். இதில் நான் சொன்னது போல் சவால்கள் அதிகம் இருக்குது. டேக்ஸ் பேஸ் அதிகப்படுத்தணும், மக்களை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேர் டேக்ஸ் இவேடு பண்ணுறவங்க இருப்பாங்க, டேக்ஸ் இவேஷன்னு சொல்லுவாங்க, வரி ஏய்ப்பு. இந்த வேலையை செய்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள அந்த டேக்ஸ் பேஸ்குள்ளே கொண்டு போகணும். இந்த மாதிரி சவால்கள் இருக்குது. அது இல்லாமல் டேக்ஸ் ரேஷ்னலைசேஷன் பண்ணணும். ரேஷ்னலைசேஷன்றது அந்த டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, இன்னும் அதை வந்து பெட்டர் ஆக்கணும், ரீஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாமல் பண்ணணும். உதாரணத்துக்கு கார்ப்பரேட் டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் ரொம்ப காலமாகவே வரி விகிதம் அதிகம். நீங்கள் யூரோப்பியன் நேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகம் டேக்ஸ் ரேட். இந்த காரணத்தினால நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணுவாங்க. இன்வாய்ஸிங்லாம் பண்ணும்போது அதில் ஃபோர்ஜரி பண்ணிவிடுவாங்க. நான் ஏன் இவ்வளோ வரி கட்டணும், 30% நம்ம கட்டணுமா அப்படின்னு சொல்லி அந்த இவேஷன் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ இதிலலாம் கூட ரீஃபார்ம்ஸ் வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஒரு சில வருடங்களாக அரசு வந்து ரீஃபார்ம் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீஃபார்ம்ஸையும் நம்ம கொண்டு வரணும். ஒரு சில மக்கள் வந்து வரி செலுத்தணும்னு நினைப்பாங்க, ஆனால் வரி விகிதம் அதிகமாக இருக்கும்போது ஏமாற்றணும்னு பார்ப்பாங்க. அப்போ இதில் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரேஷ்னலைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரேஷ்னலைசேஷன், டேக்ஸ் பேஸ் இது எல்லாத்துலேயும் அரசு கவனம் செலுத்தினா டைரக்ட் டேக்ஸோட கலெக்ஷன் அதிகப்படுத்தி அதன் மூலமாக ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணி மக்களினுடைய நலனுக்காக அரசு நிறைய டெவலப்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வரலாம். அது இல்லாமல் லாங் டேர்மில் இந்த டேக்ஸ் ரெவென்யூவை அதிகப்படுத்துறதுக்கு அரசு என்ன பண்ணணும்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை டேப் பண்ணணும். மெயினாக இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் நிறைய இன்சென்டிவ்ஸ் அளிக்கணும். அதன் மூலமாக இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை நம்ம அதிகம் பண்ணிட்டாலே இதன் மூலமாக டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிடும். கார்ப்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இதனுடைய வரி வசூல் அதிகமாகிடும். ஸோ லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நிறைய முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், மெயினாக மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சரல் அலைடு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுச்சுன்னா டைரக்ட் டேக்ஸுடைய கலெக்ஷன் ஃப்யூச்சரில் இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை செய்யும்போது எக்கனாமிக் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.